இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை தெய்வமாக பின்பற்றி வந்த நேரத்தில் எலியா கர்மேல் பர்வதத்தில் எல்லா ஜனங்களையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கூடி வரச் செய்து, எவ்வளவு காலம்தான் இரண்டு நினைவுகளாக இருப்பீர்கள்? கர்த்தர் தான் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தான் தெய்வம்னா அவனை பின்பற்றுங்க என்று சவால் விட்டார். அதற்காக 2 பலிபீடங்களை அமைத்து, ஒன்று பாகாலுக்கும் இன்னொன்று கர்த்தருக்குமாக இரு பக்கமும் காளையை பலியாக விறகின் மேல் வைத்து, நெருப்பை பற்ற வைக்காமலே யாருடைய தேவன் உண்மையானவரோ அவங்க தேவன் அக்னியை அனுப்பி உத்தரவு கொடுப்பார் என்று சொன்னார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மதியம் வரை பாகாலே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினார்கள், குதித்து ஆடினார்கள், தங்களை தாங்களே கத்தியினாலும் ஈட்டியினாலும் கீறி கொண்டார்கள். ஆனா பதிலும் வரல, தீயும் வரல. பின்னர் ஏலியா கர்த்தருடைய பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின்படியே 12 கற்களையும் வைத்து 3 முறை தண்ணியும் ஊற்றிவிட்டு, சிம்பிளா தாழ்மையா, கர்த்தாவே நீர்தான் தெய்வம் என்று இந்த மக்களுக்கு தெரியப்படும் என்று ஜெபம் பண்ணினார். அப்போதே வானத்திலிருந்து அக்கினி விழுந்து பலியையும் கற்களையும் தண்ணீரையும் பட்சித்தது. அவ்வளவுதான். மக்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள்.